ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 50 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 21 விதமான பதவிகள், ஸ்டாஃப் நர்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட், அதே மாதிரி ஏஎன்எம், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விதமான பதவிகள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பரான வேலைவாய்ப்புகள் தான் அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா, அதாவது இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 34,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 31 ஆகஸ்ட் 2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ரைட் சைட் டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கடைசி 3 மாதத்துக்குள்ளே எடுத்த புது ஃபோட்டோவை மறக்காமல் ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே நீங்கள் என்ன போஸ்டிங், 21 விதமான போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க, அதில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் தான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்மால் லெட்டரில் மென்ஷன் பண்ணாதீங்க. இரண்டாவது, தந்தை அல்லது கணவர் பெயர். கல்யாணான பெண்கள் மட்டும் நீங்கள் கணவர் பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கங்க எல்லாமே ஆண் பெண் இருபாலரும் உங்கள் அப்பா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. நாலாவது, ஜெண்டர். நீங்கள் ஆண் பெண் மற்றும் மாற்றுபாலின, அதர் ட்ரேஸ் ஜெண்டர், அந்த மாதிரி யார் அப்ளை வேணாலும் இதுக்கு பண்ணிக்கலாம். சரி, நீங்களுடைய ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிறந்த தேதி, அதுக்கான ப்ரூஃபும் கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வயது, உங்களுக்கான ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எட்டாவது, ஆதார் கார்டு. உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்பதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் உடல் ஊனமுற்றோரா, ஆதரவற்ற விதவையா, கணவரால் கைவிடப்பட்டோரா, முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரியெல்லாம் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ் அல்லது நோ இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்க எல்லாமே நோன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர், ப்ரைமரி நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 2 நம்பர் இருக்குன்னா ஏதாவது 2 நம்பரையுமே மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இருந்தாலும் இமெயில் ஐடியும் இதே இதில் மறக்காமல் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா 14வது, பர்மனெண்ட் அட்ரஸ். நீங்கள் இப்போ உங்களுடைய நிரந்தர முகவரி என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கு கீழே ப்ரெசன்ட் அட்ரஸ், தற்போதைய முகவரி. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸ். 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வெவ்வேறு அட்ரஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே மறக்காமல் பிளேஸ் மற்றும் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊர் பேர் மற்றும் நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டேட்டு. இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர் இடத்துல மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் மறக்காமல் அதில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் சைன் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வரப்போ மறக்காமல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அனுப்பணும், ஒரிஜினல் எதை அனுப்பிச்சிடாதீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன எப்படி அனுப்பணும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி தான் பண்ணணும். 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப், அதே மாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வைக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் ப்ரூஃப் வைக்கணும். 10th இல்லை 12th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க.
இப்போ இருக்க அட்ரஸுக்கான ப்ரூஃப் கம்பல்சரி ஏதாவது இந்த 5ல் ஏதாவது ஒன்று வைக்கலாம். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, இல்லை டேக்ஸு, கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்தில் கொடுத்த ரெசிப்ட் வைக்கலாம், இல்லை ஆதார் கார்டு, இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் 2 இடத்துல வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ அல்லது குரூப் வி ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். அப்புறம் இன்னொன்று நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூலோ காலேஜோ அங்கே இருக்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கிட்ட ஒரு வாங்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்கன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கீழே கொடுத்துருக்க ஏதாவது இருந்துச்சு உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேலே கொடுக்குறதுல கம்பல்சரி எசென்ஷியலாக நீங்கள் வைக்கணும். சரிங்களா? சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு 1 இயர் பிஜிடிஏ கோர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடவே இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13,500 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஏஎன்எம், இதுக்கு ஏஎன்எம் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 14,000 உங்களுக்கான சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டல் சர்ஜன், இதுக்கு நீங்கள் பிடிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, எம்டிஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, 34,000 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டல் அசிஸ்டன்ட் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அசிஸ்டண்ட்டாக எதுலைனா டென்டல் ஹைஜீனில் 13,800 சம்பளம், 35 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர் எல்எம்எஸ். சரிங்களா? இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசிஏ இல்லை பிஇ பிடெக் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 16,500 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 8வது பாஸ் ஆர் ஃபெயில், 8,500 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார்மாசிஸ்ட், நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட், இதுக்கு பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் பிடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சம்பளம், 35 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட், இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். 13,000 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். கிளீனர் 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 8,500 சம்பளம், நீங்கள் 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியோகிராஃபர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 13,300 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவருக்கான வேலைவாய்ப்பு 10th பாஸ் பண்ணிக்கணும், ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும், கூடவே பேட்சும் போட்டுக்கணும். 13,000 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேக்சின் கோல்ட் செயின் மேனேஜர், இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், சோசியல் சயின்ஸ், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் இதில் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சம்பளம், 35 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சுட்டு இந்த இதில் அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேர் இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 சம்பளம், மேக்ஸிமம் 50 வயதினர் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவுன்சிலருக்கான வேலைவாய்ப்பு, இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இல்லை கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸ், ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 22,000 சம்பளம், மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் டிஜிஎன்எம் படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சம்பளம், 50 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட்டுக்கு நீங்கள் டென்டல், ஆயுஷ் அல்லது நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 40,000 சம்பளம், 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம். 12,000 சம்பளம், 45 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட், இதுக்கு நீங்கள் எம்ஏ இல்லை எம்எஸ்சி சைக்காலஜி இல்லை அப்ளைட் சைக்காலஜி இல்லை கிளினிக்கல் சைக்காலஜி இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சம்பளம், உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40 வயதினர் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் சோசியல் ஒர்க்கர், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எம்ஏ சோசியல் ஒர்க் இல்லைன்னா மெடிக்கல் சைக்காட்ரி படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 23,800 சம்பளம், 40 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸ் டிஜிஎன்எம் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இல்லை டிகிரி பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 சம்பளம், 40 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். மேலே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நேரிலோ அல்லது நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624002.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அவர்ஸில் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 045124322817 இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் நேரில் போய் சப்மிட் பண்ணலாம். இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, ஆனால் நேரிலோ அல்லது அப்படின்னு போட்டுட்டு அவங்க வேறு எதுவுமே அவங்க சொல்லலை. ஸோ நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுறது தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது யார் மூலிமா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், திண்டுக்கல்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.